வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றினா நான் ஒரு ஷாப்பிங் ஹாலோட ஆரம்பிக்கிறேன். ஆமாம், இந்த வீக்கெண்ட் நான் ஷாப்பிங் போயிருந்தேன். 2-3 இது ஸ்டோர்ஸ்க்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் சென்டர் போயிருந்தேன். ஹோம் சென்டரில் 75% ஆஃப் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஆஃபரில் கொஞ்சம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு டைசோ இருந்துச்சு. டைசோவுக்கும் போயிருந்தேன். டைசோவில் இப்போ ரொம்ப விலை. திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, பட் பயங்கர விலை. இப்போ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு டைசோ. ஸோ ரொம்ப ஒரு எசென்ஷியல் ஆயில் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வெளில வந்துட்டேன். அடுத்தது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் டே டு டே போயிருந்தேன். அதுவும் பக்கத்தில் தான். அங்கே எனக்கு என்னமோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் டியூரபிளாகவும் இருக்குது, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ப்ரைஸு. அதனால நம்ம என் ஏஜில் இருக்கவங்களுக்கெலாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸும் பார்க்குறவங்க. அதோடு இல்லாமல் எனக்கு அது வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இதை எல்லாத்தையுமே நம்ம ஊருக்கு போகும்போது கொண்டு போவோமான்னு தெரியாது. அதனால நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆரம்பத்துலேருந்தே போக மாட்டேன். அதனால் எனக்கு டே டு டே இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். அதனால டே டு டேயில் போயிட்டு வந்தேன். டே டு டேயில் நல்லா இப்போது வந்துட்டு தீபாவளி சீசன், கிறிஸ்மஸ், ஹாலோவின்னு எல்லாத்துக்குமே அங்கே வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அண்ட் வாட் எவர் யூ நீட் ஃபார் தட் அக்கேஷன்றது இருக்குங்க. இஃப் இட் இஸ் நாட் டூ லேட், நீங்கள் யூ கேன் கோ அண்ட் செக் இஃப் யூ ஆர் இன் துபாய். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் ஹால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே எங்கள் கம்யூனிட்டியில் இந்த ஃப்ளாட்ஸில் வந்து பசங்க வருவாங்க ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு. சரி, ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பேன் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சும்மா இந்த பம்கின்னு இதை வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதே மாதிரி டைசோவில் பார்த்தேங்க. பட் வேறு இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாஸ்டிக் அது ஃபோம் மாதிரி இருந்துச்சு. 40 dirhams போட்டிருந்தாங்க இதே மாதிரி ஒன்று. அதுலேயும் உள்ள பேட்ரி லைட்டெல்லாம் இல்லை, நம்ம இது லேம்ப் லைட் மாதிரி கேண்டில் மாதிரி ஏற்றி வைக்கணும். இது வந்து நான் இது ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் டே டு டேல வாங்கினேன். ஆல்மோஸ்ட் இது வந்து என்ன 11 dirhamsங்க. இது போதும் ஒரு நாளைக்கு கூத்துக்கு. என்னைக்கோ ஒரு நாள் வைக்க போகிறோம். இது உள்ள நம்ம லைட்டு கீழே வந்து இது பேட்ரி போட்டோன்னா லைட் எரியும். சும்மா வெளியில் வச்சோன்னா நம்ம ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பசங்க வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட் கேட்பாங்க. இதில் நம்ம சாக்லேட்ஸும் போட்டு வைக்கலாம், பசங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு மைக்ரோ ஓவனுக்கு ரேப்பர் வேணும்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். பேக்கிங் பேப்பர் அது ஒன்று வாங்கினேன் நான். இது வந்து நான் இதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன், ஏர் ஃப்ரையருக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது இது ஒன்று வாங்கினாங்க, எனக்கு ரொம்ப வேணும்னு சொல்லிட்டு இந்த அயன் இது மேக்னெட்டிக் நைஃப் ஹோல்டர். இது டீமூவில் போட்டு பார்த்தா உடஞ்சி வந்துச்சு. இதில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அமேசானில். டக்குன்னு பார்த்தா டே டு டேயில் விற்றுட்டு இருந்தான். ஸோ இது ஒன்று வாங்கிட்டேன். இதை நான் ஃபிட் பண்ணணும். இது ஆக்சுவலி நான் ஊருக்கு தான் வாங்கினேன், ஊரில் போய் ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது அரௌண்ட் 12 dirhams தாங்க இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒன்று வாங்கினாங்க. இது வந்து என்னென்னா, சரி தீபாவளிக்கு வந்து வெளியே வந்து சும்மா ஒரு ரங்கோலி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைக்காக. இங்கே வந்து பட்டாசுலாம் வெடிப்பாங்க சும்மா ஒரு இதுக்காக. இது வந்து கலர் பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதாவது நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கி நம்ம அவ்வளோன்னு யூஸ் பண்ண போகிறோம்லன்னு சொல்லிட்டு நானும் என்னோடய டாட்டரெல்லாம் ஒரு ஐடியா பண்ணோம். இந்த சாக் பீஸை வாங்கியிருக்கோம். இந்த சாக் பீஸை வாங்கி பொடி பண்ணி இதில் போட்டுடலாம், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். ஓகேயா? யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படலாம் அதிகமாக. அவங்கெல்லாம் இது சாமி முன்னாடிலாம் கோலம் போடுறவங்க, டெய்லி கோலம் போடுறவங்க, மார்கழி மாதம் கோலம் போடுறவங்களாம் நிறைய வாங்கலாம். நான் சும்மா இந்த அக்கேஷனுக்காக தான், இல்லைன்னா கிறிஸ்மஸ்க்கு அடுத்தது யூஸ் பண்ணுவேன். அதுக்காக இந்த மெத்தடை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஒன்று பெயிண்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த சாக்பீஸ் அப்படியே
தீட்டி விட்டுலாம் இல்லைன்னா பொடி பண்ணி போடலாம். என்ன ஐடியா பண்ண போகிறேன், எது கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து இது வந்து ஒரு மெடிசன் பாக்ஸுங்க, சின்ன ட்ராவலுக்கு. சரிங்களா. எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், லென்ஸுக்கோ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி பாக்ஸஸ் 3. எங்கள் வீட்டுக்கார் வந்து நைட் எங்கேயாவது கேம்பிங் போனாலோ எங்கள் ஹோட்டல் போனாலும் மருந்து எடுத்து டிஷ்யூவில் போட்டு எடுத்துகிட்டு வராரு. ஸோ அதுக்காக இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன்னா இது உள்ள போட்டு பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் 3 இருக்குங்க பாக்ஸு. சரிங்களா. அடுத்தது வந்து ஐட்டம் வந்து இந்த பேன் ஒன்று வாங்கினேன். எங்கிட்ட இங்கே ஒரு பேன் இருக்குது இது மாதிரி. இது வந்து சட்டுன்னு சின்னதாக வறுக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ஒரு ஆம்லெட் போட்டாலும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேன் வாங்கினேன். இது வந்து நான் ஹோம் பாக்ஸில் வாங்கினேன், ஹோம் சென்டரில் வாங்கினேன். 10 dirhams தான். ஓகேங்களா. அதனால் இது ஆஃபரில் போட்டிருந்தோம், அதனால் இது வாங்கினேன் நான். நல்லா இருக்குங்க, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஓகேங்களா. நல்ல ஃபினிஷும் இருக்குது. அடுத்த ஒரு ஐட்டம் வந்துட்டு இது ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேங்க. இந்த ஸ்டாண்டு இது வந்து ஆக்சுவலி நீங்கள் எது வேணால் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் ஃபைல்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட அயன் இது இருக்கு இல்லையா, நம்மளோட தோசை கடாய் அதெல்லாம் இருக்குது, தோசை தவா அதெல்லாம் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு இது எப்படி இது வைக்கிறதுக்கு இடம் இருக்கா அது இதுன்னு யோசிச்சு அப்புறம் இங்கே மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு இது நம்மளுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு தான் வாங்கினேன். இதுவும் ஹோம் சென்டரில் தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. இதோட ரேட்டு 15 dirhams. அப்புறம் இது ஒரு ஸ்டெப் ஸ்டூல் மாதிரி ஒன்று வாங்கினேன். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்டாண்டுங்க, ஆர்கனைசர் ஸ்டாண்டு. என்கிட்ட இதுவும் அது பேர் என்ன, அயன் கடாயும் இருக்குது, மண் பாத்திரமும் இருக்குது. ரெண்டும் ஒன்றா வச்சுருக்கேன் நான், அது உடையாமல் இருக்கிறதுக்காக. ஒன்று மேலே கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் 2 ஸ்டாண்ட் இருக்குங்க இதில். ஓகேங்களா. இதை தனித்தனியாக எடுத்துக்கலாம், அது டேக் போட்டுறதுனால ஒன்றா இருக்குது. அது இட் காஸ்டட் மீ 29 dirhams. பட் இப்போ வந்து 21 dirhamsக்கு போட்டிருந்தாங்க. சரின்னு ஒன்று நானும் எங்கள் டாட்டர்-இன்-லாவும் வாங்கினோம். ஓகேங்களா. ஸோ இதுதாங்க ஷாப்பிங் ஹால். இந்த ஷாப்பிங் ஹாலு நான் உங்களுக்கு அந்த கடையோட என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, தீபாவளிக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, அதெல்லாம் கூட உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நம்ம கடைக்கு போக முடியலன்னு இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்கும்போது வாங்கணும்னு தோணுமோ இல்லையோ, பட் ஆனால் ஒரு கண்ணுக்கு ஒரு இது. ஆஸ் அ லேடிஸ் நம்மளுக்கு ஷாப்பிங்னா டிவியில் காட்டினாலும் ரீல்ஸில் காட்டினாலும் கடைக்கு போனாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே இந்த செக்ஷனுக்கு போனப்போ எனக்கு இந்த ஸ்மால் கப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பீங்கானு நம்ம சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேஸ் இருந்துச்சு, இதெல்லாமே வந்துட்டு அது பிளாஸ்டிக்கு. அப்படியே போயிட்டு இருந்தப்போ அடுத்த செக்ஷனுக்கு போகும்போ இந்த பாட்ஸ் பார்த்தேன் நான், குக்கிங் பாட்ஸு. பிரியாணி பண்ணலாம், குழம்பு பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நான்ஸ்டிக்கு, சிரமிக்கு, இது ரெண்டுமே கலந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு கிச்சனுக்கு ஏதாவது தேவையான டூல்ஸ் இருக்கான்னு அப்படியே ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு இருந்தோம். நான் டக்குன்னு அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது புதுசாக ஒரு கிச்சன் டூல் கண்ணில் படும். அப்புறம் இது வந்து ஒரு ஆர்கனைசரு. டாட்டர் நான் வந்து இது வந்து டஸ்ட்பினாக யூஸ் பண்ணலாமான்னு நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இதே மாதிரி ஒன்று வந்து ஹோம் சென்டரில் பார்த்துருந்தோம் நானும் எங்கள் டாட்டர்-இன்-லாவும். ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. 2 வேலை கம்பேர் பண்ணி பார்த்தோம். அங்கே குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி சொன்னால், ஆனால் செக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் அங்கே கவனிக்கலை. இது வந்து 6. அப்புறம் இங்கே வந்து சேல்ஸுன்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு க்ளே இதெல்லாம் பண்ணியிருக்கிற டெக்கரேஷன் ஐட்டம்ஸு. சேல்ஸ் கிளியரன்ஸ் சேல்ஸ்னு போட்டிருந்தான். சரி என்னதான்னு கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் 30 ரூபா 40 ரூபான்னு போட்டிருந்தான். ஏன்னாடா இது 30 ரூபா 40 ரூபாய்க்கு போய் கிளியரன்ஸ் எல்லாம் என்ன போடுறாப்பா, ஒரிஜினல் விலை என்னவா இருந்திருக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பாக்ஸும் நல்லா இருந்துச்சு, வேணுமான்னு பார்த்தா அப்புறம் வேண்டான்னு வச்சுட்டு வந்துட்டேன். இது கோஸ்டர்ஸு, அந்த இடம் அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு
வாங்குகிறோமோ இல்லையோ போய் பார்க்கணும் இல்லைங்க, நம்ம அதுக்கு தானே போகிறதே கடைக்கு. அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கூடங்க. வீக் டேஸ் ஃபுல்லாக வீட்டில் இருந்துக்கிட்டு குக்கிங்கு இது பார்த்துட்ருக்கோம். இப்படியே வெளியே போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாக பார்க்கும்போது ஒரு 100 வாட்ஸ் பல்பு ஏறியும் ஒரு மனசு ஒரு திருப்தி. ஆஹா பார்த்துட்டு வந்துட்டோம், வாங்குகிறோமோ இல்லையோ பார்க்குறதுல யாருக்குங்க காசு போகுது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்கிங் பேப்பர் வேணும் எனக்கு, எல்லாம் முடிஞ்சிச்சு. பேக்கிங் ஷீட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ஆயில் டிஸ்பென்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி இருக்கிறத வரைக்கும் நம்ம பார்த்து வச்சுப்போம், எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு பார்த்து வச்சுட்டு அடுத்த வாட்டி வரும்போது வேணால் தேவைப்படும் போது பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்பவுட் வச்ச மாதிரிலாம் ஆயில் பாட்டில் இருந்துச்சு. முக்கியமாக ஆயில் டிஸ்பென்சர்லாம் வாங்கும்போது க்ளீனிங் பர்பஸை பார்க்கணுங்க. ரொம்ப சின்ன ஸ்பவுட்டாக இருந்தாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்துட்டு எங்கள் டாட்டரையும் நான் வந்துட்டு டக்குன்னு ஏதாவது ஓட்ஸ் கிட்ஸு கொண்டு போனோன்னா பிஸ்கெட் கொண்டு போனோன்னா பாக்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இது கேனிஸ்டருங்க. இது அந்த டீ காஃபி சுகர் வச்சுருக்கிற மாதிரி ஒரு இது ஆர்கனைசரு. ஒவ்வொரு வாட்டியும் பார்ப்பேன், ஆசையாக இருக்கும். அப்புறம் வேணாம் இது திருப்பி இது ஒரு சுகர், நாங்கள் வந்து காஃபி பவுடர் பாட்டிலில் தான் வாங்குகிறேன், அதை திருப்பி கொட்டணும், அது ஒரு வேஸ்ட்டுங்க. பாட்டிலில் கொட்டி அது ஒன்று ரீஃபில்லாக இருந்தால் இதெல்லாம் வாங்கலாம், பாட்டில் இந்த வேஸ்ட்டு. அப்புறம் ஒரு காஃபி மக் வாங்கினாங்க, இன்சுலேட்டர் மக்கு, ஹாட் வாட்டர்லாம் கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் இந்த ஜூட் பேக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், அதுவுமே அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு ஜூட் பேக்குமே. அதுக்கப்புறம் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஜூட் பேக் பார்த்தேன், நல்லா இருந்தது, ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி, அதுவும் அழகாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப திங்ஸ் எல்லாம் வைக்க முடியாது, சும்மா ஃபேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான். பட் ஆனால் ஏதாவது ஒன்று எங்கள் வீட்டு பூக்குட்டி ஒரு கட்டி கடிச்சான்னா அது அத்தனையும் அந்த அழகே போயிடும். அதனால் சும்மா பார்த்துட்டு எவ்வளோ உள்ள கம்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் வெளியே ஒரு செக்ஷன் ஃபுல்லாக தீபாவளிக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த மெட்டலில் காப்பர் மெட்டல் மாதிரி பிராஸ் மெட்டல் மாதிரி இருக்குது, ஆனால் அது ஷீட் தான், தின்னாக இருக்குது, ரொம்ப திக்காலாம் இல்லை, சும்மா ஃபேன்சியாக இருக்குது. ஏதாவது நம்ம இது நீங்கள் பூஜை சாமானுக்கு வைக்கணும், அலங்காரத்துக்கு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். காப்பர் மாதிரியே ஃபினிஷிங்கில் இருக்குது, ஆனால் ரொம்ப தின் ஷீட்டுங்க சொல்லிடுறேன். இது சில்வரில் வச்சுருக்காங்க. நீங்கள் இது அகர்பத்தி வைக்கணும், அந்த மாதிரி டம்ளர்ஸு பிளேட்ஸு சும்மா இதுக்காக தான் வச்சுக்கலாம், ஃபேன்சிக்கு தான். இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க, சீக்கிரம் கருத்துரும். தட் இஸ் ஒன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன், இங்கே தீப தோரணங்கள் அப்படியே குவிச்சு வச்சுருந்தாங்க, மாலை தோரணங்கள்னு. அப்புறம் நானும் என் டாட்டரையும் இங்கே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலையோ இல்லையோ நம்மளுக்கும் ஒரு ஆசை இல்லைங்க, நம்ம வீடை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்பு தானேங்க. இதெல்லாம் தான் சின்ன சின்ன சந்தோஷங்கள். அதனால் நானும் என் டாட்டரையும் 2 விளக்கு பார்த்துட்டு இருந்தோம். அது எங்கள்கிட்ட ஏற்கனவே விளக்கு இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம், என்ன இந்த வாட்டி ஏதாவது வேணுமான்ட்டு. அப்புறம் டக்குன்னு எனக்கு வந்துட்டு யோசனை வந்துச்சு, சரி இந்த கலர் பொடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கலர் பொடி போட்டால் அது மெதிச்சு ஒரு வழியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தாமரை இது மாதிரி இருந்துச்சு, நான் உங்களுக்கு ஷாப்பிங் ஹாலில் கூட காட்டியிருப்பேன், அதை 2 பிக் பண்ணியிருந்தேன். அது உள்ள நம்ம வந்து பொடி போட்டால் வெளியும் சிந்தாது, நீட்டாக சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 வாங்கியிருந்தேன். கலர் பொடி பார்த்தவங்க நிறைய பாக்ஸஸ் ஃபுல்லாக இருந்துச்சு, அவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படாது, விலை கம்மி தான், 10 ரூபா 12 ரூபா 11 ரூபா இந்த விலை தான். ஆனால் அவ்வளோ தேவைப்படாது நம்மளுக்கு. ஊர்லன்னா நம்ம பெரிய கோலம் போடுவோம், பொங்கலுக்கு அதுக்கெல்லாம் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் போடலாம் பெரிய இதில். இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வேறு ஐடியா பண்ணி தான் நான் சொல்லியிருந்தாலே சாக் பீஸை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அரிசி மாவு கூட அதில் கலந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிறே மஞ்சத்தூள், இது மிளகாத்தூள், காஃபி பவுடர் இதெல்லாம் வச்சு கூட போடலாம். ஸோ அப்படியே அந்த இதை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தோரணங்கள்லாம் பார்த்துட்டு பில்லிங் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி